இந்த 2026ஆம் வருடம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி யாருக்கு யோகமாக இருக்கும், மிகச்சிறந்த யோகத்தை கொடுன்னு பார்க்குறப்போ, உங்கள் ஜாதகத்தில் பிறந்த கால ஜாதகத்தில் மீனத்தில் குரு இருந்தார்னா இப்போது சனி பெயர்ச்சியை வரக்கூடிய பலன் மிகப்பெரிய மாற்றத்தை தரும். சனி பகவான் மேலேயே, அதாவது குரு பகவான், உங்கள் பிறந்த கால குரு பகவான் மேலேயே சனி ஏறி பயணம் செய்யுங்கிறது உங்களை அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில் கொண்டு விடும். பணம், அந்தஸ்து, பிஸ்னஸில் பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நடக்கும். ஆனால் கொஞ்சம் காலதாமதமாக தான் நடக்கும். வரவுகள் இருக்கும், ஆனால் கூடவே செலவுகளும் வரிசைக்கிட்டு இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சொசைட்டியில் நல்லா ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப பந்தாவாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சனி ஏதோ ஒரு வகையில் காலவாரி விட்டுருவார். கொஞ்சம் தெளிவாக செயல்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு சர்க்கரை வியாதி அல்லது மூட்டு வலி வரலாக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடு தான் இப்போ உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும். உங்கள் பிறந்த கால குரு ரிஷபத்தில் இருந்தார்னா சனி பகவான் 3ஆம் பார்வையாக அங்கே பார்க்குறாரு. குருவோட கட்டுப்பாட்டில் சனி வரதால உங்களோட கடின உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும். தடைப்பட்டிருந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வரும், சாதகமாக முடியும். தயக்கம் காட்டாமல் முயற்சி எடுங்க. ஏன்னா குரு வழிகாட்டுதல சனி உங்களுக்கு பெரிய லாபத்தை தர போகிறார். உங்கள் ஜாதகத்தில் கன்னிராசியில் குரு இருந்தார்னா, பிறந்த கால ஜாதகத்தில் கன்னிராசியில் குரு இருந்தார்னா சனி பகவானோட நேரடி பார்வை 7ஆம் பார்வையாக அந்த இடத்த பார்ப்பாரு. இது ஒரு தர்ம யுத்தத்தோட வெற்றின்னு சொல்லலாம். குருவோட சுப பார்வை சனி மேலே படுறதால கல்யாணத்தில் இருந்த தடைகள் விலகும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். எதிரிகள் உங்களுக்கு பணிஞ்சு போவாங்க. உங்களோட நேர்மைக்கு இந்த காலம் கொடுக்குற பரிசு தான் சொல்லலாம். கடைசியாக உங்கள் ஜாதகத்தில் தனுசில் குரு இருந்தால் சனி பகவான் அவரோட 10ஆம் பார்வையாக அதே இடத்த பார்ப்பார். கர்மஸ்தான குருவை சனி பார்க்கறதால வேலையில் அந்த குறைச்சல்கள் எல்லாம் இப்போ முடிவுக்கு வரும். பெரியவங்களோட ஆசையும் குருவோட வழிகாட்டுதலும் உங்களுக்கு இப்போ பெரிய பதவிகளை தேடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். மிக முக்கியமாக இந்த தனுசு ராசியில் குரு இருந்து இப்போ கோச்சாரசினி பார்க்கறது மூலியமா உங்களுக்கு ஏதாவது பழைய கடன், பெரிய கடன் இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு மற்றும் சனி ஏற்படுத்தி தருவாங்க. நிம்மதியாக தூங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மொத்தத்தில் உழைப்பை நம்புறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி குருவோட பொற்காலம் அமைய போகுது. உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, அட்டமத்து சனி நடக்குது, அர்த்தாசன சனி நடக்குது, 12 சனி இருக்கு. எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அமையும். ஒரு பொற்காலமாக அமைய போகுதுன்னு சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு செக் பண்ணி பாருங்கள். மேலும் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் சனி செல்லும் போது வேறு எந்த கிரகங்களோடு இருக்கும், அது என்ன பலனை நடத்தும், நன்மையா தீமையாங்கிறத பற்றி மேலும் இது போன்ற தகவல்களை அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மேலும் இது போன்ற பல ஜோதிட தகவல்களுக்கு தெரிந்து கொள்ள நம்ம ஸ்ரீவாரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.